அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன். ஐப்பசி மாத பலன். தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும், நம்ம என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாது, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க. ஏன்னா இது கால புருஷனுக்கு 7வது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை 12 ராசிக்கும் கொடுக்க போகுது. ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டீங்க, ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க. தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா சூரியனுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும். சுக்கிரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம். ஆசைப்பட்ட வீட்டுல சுக்கிர பகவான் வீட்டுல இந்த சூரிய பகவான் இருக்கார். இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறேன். அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துறீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்குங்க. தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி வருதுங்க. குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க. மற்றபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம். ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான். மற்றபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம். இதுல மேக்சிமம் பாருங்க, 2ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 3ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 7ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 17ஆம் தேதி முகூர்த்தம் இருக்குது, 30ஆம் தேதி முகூர்த்தம் இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 4, 2, 6, 7 முகூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான முகூர்த்தம் இருக்கு. திருமணத்தை பண்ண பாருங்க. சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, மகர ராசிக்கிற பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகரத்துக்கிட்ட மட்டும் பயங்கரமா இருக்கும். எப்படி இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. உழைப்பாளிகள் எல்லாருமே மகரத்துல பிறந்தவங்க தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பிரெயின் மூளை பயங்கரமா ஷார்ப்பா வேலை செய்யும், தைரியம் பயங்கரமா வேலை செய்யும். எதையுமே ஒரு பெருசா நடந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அது போனாலும் போதும், அடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்டு அதிகமா மகரத்திட்ட மட்டும் நிறைய இருக்குங்க. எல்லா விஷயத்திலும் பயங்கரமா சிந்திப்பாங்க. ஏன்னா இது 10வது ராசினால பலவிதமா யோசனை ஓடும் மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாசம் எப்படா புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும், எப்படா நமக்கு நல்லது நடக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு விஷயமுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா ஐப்பசி மாசம் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. நமக்கு நல்ல நேரம் இருக்குதா, இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இதுல போகலாமா, இதுல போகக்கூடாதா, எல்லாமே இந்த ஐப்பசி மாசம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம் தான். தயவு செய்து அம்மன் அருள் டிவியில பாக்குறவங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தசாபதியை எடுத்து பார்த்துக்குங்க. இந்த பலனை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்போ உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்ப விதி ஜாதகம் சுத்தி வரக்கூடிய கோள்களும் இப்ப வரக்கூடிய சுத்தி வந்த கோள்களையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க பிறக்கும் போது அந்த கோளும் இந்த கோளும் சேரும் பொழுது உங்களுக்கு என்ன பலன், இதுதான் கோச்சார பலன்கிறது. அதனால தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். எல்லா வீடியோவும் கொடுக்க காரணம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகம் இப்ப பார்ப்போம். ராசில இருந்து பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு. இப்படி 2ஆம் பாவத்துல ராகு பகவான் அழகா சூப்பரா கும்பராசியில உட்காந்துருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசில சஞ்சாரம். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது சிம்மத்துல 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கன்னி ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல துலா ராசியில 11ஆம் இடத்துல விருச்சக ராசியில செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்காங்க. நான் இந்த மாசத்துல வந்து 3 கிரக பயிற்சி நடக்குது. 1 5ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து சூப்பரா உட்காந்துருக்காரு. அடுத்து 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவரும் பயிற்சியை பலமா 11ஆம் இடத்துல லாபத்துல அழகா உட்காந்துருக்காரு. அடுத்து உங்களுக்கு சுக்கிரபவன் எப்போ வரானா 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ரைட்டா வந்து சூரியனோட திக்பலமாக 10ஆம் இடத்துல திக்பலமாகிறார். இது சரியான நேரம். எப்படி லைஃப்ல உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய நேரம் தாங்க இந்த ஐப்பசி மாசம்.
அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை எல்லாருமே சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரே விஷயம், ஏன் எனக்கு வருமானம் இல்லை, ஏன் எனக்கு பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏன் எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஏன் எனக்கு இன்னும் நல்லது நடக்கல, ஏன் எனக்கு நல்ல வேலை இன்னும் அமையல, ஏன் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஏன் எனக்கு பகை பிரச்சனை இருக்குது, ஏன் எனக்கு வழக்கு பிரச்சனை இருக்குது, ஏன் படிப்பு கல்வி சரியா அமையல. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? சனி பவன் ராகு காலத்துல இதுக்கு முன்னாடி போனாரு. அது நிறைய பேருக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கனால இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிரபுஜாதத்தை கேட்டீங்கன்னா நான் சொன்ன வார்த்தைக்கு எல்லாருமே ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. வேலை இல்லையா? இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசத்துல வேலை எத்தனை பேருக்கு போயிருச்சா? இல்ல வேலை தேடுறீங்களா? இல்ல வேலையை மாறணும் மனசுக்குள்ள ஓடுதா? இப்போ ஓடும் மனசுக்குள்ள. பொருளாதாரத்துல, வருமானத்துல, கடன் பகை எதிரியில ஏதாச்சும் ஒரு விஷயம் சந்திக்கணும், இல்ல திருமணத்துல ஒரு தடை தாமதம் சந்திக்கணும். ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது யாருன்னா இந்த மகரம் தாங்க. ஏன்னா இது படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் கொஞ்சம் பிரேக்க கொடுத்துருக்கும். இன்னும் ஸ்டெடியா ஒரு விஷயம் நல்லது நடக்கல. நான் 8ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல ராகு, ராகுடைய நட்சத்திரத்துல சனி, ஏமாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் மார்ச் மாசம் இருந்து எல்லாமே ஏமாற்றம் தானே உங்க லைஃப்ல? கேட்டு பாருங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாசம் ஏமாற்றம் தான். சனி பயிற்சி ஆகுன்னு சொன்னாங்க, நல்லது எங்க விடிவு காலம் கிடைக்கும் சொன்னாங்க. இன்னும் ஏன் கெட்டது நடக்குது? நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஏன்னா நம்ம மகர ராசியை பொறுத்தவரை அம்மன் அருள் டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி தான், அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்தது மகர ராசி தான். எல்லாமே இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகும். எல்லா கிரகமும் குரு சாரத்துல போதுங்க. உங்க ராசியை குரு பாக்குறாருங்க. நீங்க அதிகமா உங்க ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா எதுவுமே கெட்டதே இப்ப நடக்காதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கெட்டதே உங்களுக்கு வராதுங்க. முதல் பலன் திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்க போதுங்க. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்க. திருமணம் நடக்குங்க, இல்ல வீடு கட்டுவீங்க, ஏதாச்சும் ஒண்ணு நடக்க போதுங்க. வீடோ வெளிநாடோ வெளியூர். எத்தனை பேர் வெளிநாடு வெளியூர் போகணும் ஆசை இருக்கு? இப்ப முயற்சி பண்ணி பாருங்க. வெளிநாடு வரலன்னா என்னன்னு கேளுங்க. வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு? நான் ரீசெண்டா மகராசி இருக்கிறேன். விசா பிரச்சனையா, இல்ல அங்கேயே படிச்சிருந்து வேலை கிடைக்காம உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம். வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய அனைவருக்குமே மகர ராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய நல்ல அனுகூலம் உண்டு. அங்கே படிக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பா. இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை எழுதி பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமா உட்காந்துற, சுக்கிரபவனம் சேர்ந்து உட்காந்துற, 11ஆம் வீட்டம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. 10ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகுது. 11ஆம் இடத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து இருக்கு. அப்ப மேல் படிப்பு, பட்ட படிப்பு இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் அரசாங்க வேலை வரலன்னா என்னன்னு கேளுங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். யாரு லக்னத்துல சூரியன் இருக்கு அவங்களால நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குற. எத்தனை பேருக்கு ராஜா இட பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா வீடோ, வண்டி, வாகனம், சொத்து பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அப்ப அந்த சொத்து பிரச்சனை இப்ப தீருதா தீரலையான்னு கேளுங்க. கண்டிப்பா இப்ப ஐப்பசி மாசம் கண்டிப்பா உங்களுக்கு எண்டுக்குள்ள அந்த இட சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, வழக்குகள் இருந்தால் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். அரசாங்கம் மூலமாக இவருக்கு தீர்ப்புன்னு உண்டுன்னு எழுதிடுவாங்க. அரசாங்க கிரகம் 4ஆம் இடத்த, வீடு, இடத்த, பூமியை பாக்குது. அப்ப இதுல உள்ள பிரச்சனை சரியாகுது. பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுறீங்க. இப்போ சேமிப்புனா பக்காவா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்காத மகர ராசி இந்த மாசம் முயற்சி பண்ணி பாருங்க. குழந்தை பாக்கியம் உண்டு. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே இருக்கும். திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் அடிக்கும். இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா 100க்கு 100% அடிக்கதான் பார்க்கும். ஏன்னா குரு பாக்குறாருனால காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, லாட்ரி யோகம் அடிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால், இல்லைன்னா இல்ல. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். கமிஷன் யாவது நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா யோகத்தை கொடுக்குறாரு. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. நான் சொல்றது இந்த மகரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கறாங்கன்னா நிறைய ஒரு மாற்றம் உண்டு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வருதுல எடுத்தவன முதல் நட்சத்திரமே இந்த உத்திராட நட்சத்திர பலம். எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், தைரியமான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே நீங்க தான் ராஜா. இனிமே உங்களை அசைக்க யாராலையும் முடியாதுங்க. இனிமே நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. இப்ப தொழிலோ, உத்தியோகமோ, வருமானமோ, வீடோ, இடமோ, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும். சூரியன் மட்டும் கொஞ்சம் நீசமா இருக்காரு. இந்த மாசத்துல மட்டும் கொஞ்சம் காசு பணம் கொடுக்க மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. கொஞ்சம் உடம்புலையும் ஆரோக்கியம், ஹெல்த்ல கொஞ்சம் ஆரோக்கியம் செலுத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. ஏன்னா எதுவுமே ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. இது பிடிச்சதே உங்கள்கிட்ட தான். இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரொம்ப அன்பான குணம், நிறைய கற்பனையான குணம். உணவு கலையில உங்களை மாதிரி அடிச்சுக்க முடியாது. கலை ஃபீல்ட்ல உங்களை மாதிரி அடிச்சுக்க முடியாது. எல்லாமே குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவீங்க. இதான் உங்களுடைய கேரக்டர். ஒரு லட்சம் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம் இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்போ உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. கலைத்துறை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் தான் சரி, திருவண்ணாமலை பிறந்தவங்க கவலைப்படாம போயினுங்க. உங்க பக்கம் வெற்றிகள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பிறந்த எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜனவரி மாசத்துல இருந்து புளிஞ்சு எடுத்து விட்டாரு. அப்படியே சக்கையா புளிஞ்சு சாரா கீழே போட்டார். வருமானம் சரியில்லை, தொழில் சரியில்லை, வேலை சரியில்லை, படிப்பு சரியில்லை, கல்வி சரியில்லை, எல்லாமே டோட்டல் அவுட் ஆனிச்சு. இப்ப சொந்த வீட்டுல செவ்வாய் நிக்கிறாரு. உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல எல்லா லாபம் சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை தொழில ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், யூனிஃபார்ம் வர நல்லா இருக்கும், காக்கி யூனிஃபார்ம் வர நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், எலக்ட்ரானிக் ஃபீல்ட் நல்லா இருக்கும், வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. யாரு அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.